சண்டே. நிம்மதியான தூக்கம். எந்த அளவுக்கு நிம்மதியான தூக்கம்னா, எழுந்த உடனே என்ன மொபைல் பார்க்குற? வீட்டில் தண்டமாக உட்காராம வெளியே எங்கேயாவது போயிட்டு வா, படிக்க தான் மாட்டேன்ற. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த சுண்டலு. நான் பெரம்பலூர் மெண்டல் என்னடா அதைத்தாண்டா இன்ஸ்டாகிராம்ல பண்ணிருக்காங்க. வெளியே வந்தால் இப்படி தான் ஏதாச்சும் அடிபட்டுனே இருக்கும். இதுக்கு அம்மாட்ட நான் வீட்டில் உட்காந்து திட்டு வாங்கினே இருந்திருக்கலாம். உட்கார ஒரு இடமும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இவங்களுக்கெல்லாம் வீட்டில் வேறு வேலையே இல்லை போல, எல்லாம் இங்கே வந்து சும்மா உட்காந்துருக்கானுங்க. ஒரு வழியாக உட்கார இடம் கிடச்சிது. 10 லட்ச ரூபா கடன் அடைச்ச மாதிரி இருந்தது. டெய்லி மணிக்கணக்காக ரீல்ஸ் பார்த்து என்னால் ஒரு ரீல்ஸை கூட முழுசாக பார்க்க முடியல. அந்த அளவுக்கு என்னோடய அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் ரீல்ஸ் பார்க்க மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால நான் அதையே பார்த்துட்டு இருந்தேன். கைரேகையே தேயிற அளவுக்கு ரீல்ஸ் தேய்ச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ரேண்டமாக ஒருத்தன் வந்து என் பக்கத்தில் ஒரு புக்கோட வந்து உட்காந்தான். உலகம் ஏஐ ரோபோட்டிக்ஸ்னு எங்கேயோ பெயின் இருக்கு. இவன் என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கான். லூசு பையனுக்கு நான் யாருன்னே தெரியாது, ஈன்னு பல்ல காமிச்சிட்டு போகிறான். மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ. நான் சடனாக மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு என்னை யாருமே பார்க்கல. அப்போதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாவம் அவனோட புக்கை இங்கே விட்டு போயிட்டானே. இன்றைக்கி நான் அனுபவித்து கற்றுக்கிட்ட பாடமும் அந்த புக்கில் இருந்த பாடமும் ஒன்று தான்.